இங்கே ஒரு ப்ரமோ வந்திருந்துச்சு. வாட்டர்மெலனுக்கும் ரம்யாவுக்கும் நடந்த சண்டை என்கிட்ட போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆனால் இன்றைக்கி மார்னிங் லைவ் பார்க்கல, அதனால நான் அந்த சண்டையை போடல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சண்டை போடலன்னு சண்டை வீடியோ போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி வந்து திவாகருக்கும் பிரவீனுக்கும் ஒரு ப்ரமோ வந்துச்சு. சரி யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ லைவில் அவர் ரொம்ப டூ மச்சாக போய் பிரவீனை அட்டாக் பண்ணுறாரு. அது பத்தாததுக்கு மத்தியானம் இருந்தே கானா வினோதனாவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. காக்கா வினோதன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஓகே இவரும் ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஏதோ வினோத்தை ஏதோ சொல்கிறாரு. முழுக்க முழுக்க பீப் போடுறாங்க. என்ன மியூட் பண்ணிட்டாங்க, என்ன பேசினாரு அப்படிங்கிறது தெரியல. ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணுறேன் அது என்ன வார்த்தைன்னு, பட் தெரியாமல் அதை சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லலை. ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் வந்து அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை போடுறத மியூட் பண்ணுறாங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு பையனை போடுறத மியூட் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு அது ஏதோ ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. அதனால தான் மியூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பண்ணி வாயின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ அது பண்ணி வாய் வேர்டு இல்லை, எதெல்லாமோ சொல்கிறாரு. இவரும் பேசாமல் உட்காந்து சும்மா ஃபன்னாக எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டை கொடுத்து இந்த பசிக்குதுன்னா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோதனா அதை திருப்பி பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா பிரவீனை வந்து கிட்ட ஃபேஸ் காமிக்கும் போது பிரவீனை கிட்ட வந்துட்டு மூஞ்சி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்குங்கிற மீனிங்கில் ஏதோ சொல்கிறாரு. சொன்ன உடனே பிரவீன் வந்துட்டு ஒரு குரங்கு பொம்மை வேணும் மாமா, அது பிடிச்சிட்டாங்க மாமான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை வந்து கேட்டு பாடி டீஸ் பண்ணுறாரு. இவரும் மாறி மாறி 2 பேரும் பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசி என்ன சொல்கிறாருன்னா, பிரவீனை பார்த்துட்டு உன்னை பார்த்து உன் ஒய்ஃபை நீ சந்தேகப்பட்டேல, நீயே உன்னோட இதில் சொன்னேல்ல, உன் பொண்டாட்டியவே சந்தேகப்பட்டவன் தானே நீ எல்லாம் என்ன பேசுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே எல்லாருமே திவாகர் வந்து டீஸ் பண்ணுறாங்க. பட் திவாகரும் ரொம்ப டூ மச்சாக போய் தான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. எப்போயுமே எனக்கு வந்து இதில் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் நான் இன்றைக்கி பார்த்தேன், இன்றைக்கி அவர் ரொம்ப வாண்டடாக வம்பு பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் பர்சனலாக போகாதீங்க அப்படின்னு. அப்போ பிரவீன் சொல்கிறாரு எனக்கும் உங்கள் பர்சனல் தெரியும் அப்படின்னோடனே, எனக்கும் உன்னோட பர்சனல் தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஏற்கனவே இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ட்விட்டர்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி 2 கல்யாணம் ஆனவர், ஒய்ஃப் இதாக இருக்காங்க, வெளியே அனுப்பியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இவருக்கு குழந்தைங்க இருக்குது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டே சோஷியல் மீடியாவில் இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் பரவிட்டுருக்கு. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கிட்டே அவ்வளோ தைரியமாக பிரவீனை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ வந்து உன் பொண்டாட்டியே சந்தேகப்பட்ட வந்தேன்னா உன்னை போய் ஒருத்தி எப்படி கல்யாணம் பண்ணால், உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. இவருக்கே கல்யாணம் ஆகலை. இவர் வந்துட்டு அவர் கிளைம் பண்ணுறபடி இவருக்கு கல்யாணம் ஆகலை. அவர் வந்து பிரவீனை பார்த்துட்டு இப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு 3 படம் புக் ஆகிருக்கு, எவ்வளோ பெரிய படம் தெரியுமா, நீ என்ன பார்த்து இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அது உடனே எனக்கும் ஒரு வண்டிக்கே வாய்ப்பு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாரு. அப்புறமா விக்ரம் எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க, வேண்டாம்னா பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாதீங்க, 2 நாள் தான் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்து கலைக்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, இவர் நிறைய பீப்பர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் வெளியவே அனுப்பிச்சாங்க. திருப்ப எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. எதனா ஃபைனல் 2 வீக்ஸ் வந்து ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கூப்பிட்டு வந்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.